ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சாய் குடும்பம் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பூஜை தான் பாபாவுக்கு நான் பண்ணதை பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எடுத்தது தான். மண்டே, திங்கக்கிழமை ஜூன் 8 அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே ஏர்லி மார்னிங் லைக் 4 to 5 o'clock பிட்வீன்லேயே பண்ண பூஜை இது. ஸோ உங்களுக்கு இப்போவே வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணி உங்களுக்கு மார்னிங்கே வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ பாபாவுக்கு வந்து நான் ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி தேர்ஸ்டே தான் நான் பூஜை பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது. எனக்கு எப்போல்லாம் தோணுதோ பண்ணுவேன். ஐ திங்க் லாஸ்ட் வீடியோக்கும் அதுக்கும் முன்னாடி போட்ட வீடியோக்கும் நான் சண்டே தான் பாபாவுக்கு பூஜை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சண்டே வந்து ஈவினிங்கில் பண்ணியிருப்பேன். இது வந்து மண்டே ஏர்லி மார்னிங் நான் பண்ணுறது. ஸோ ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஒரு சிஸ்டர் கூட கேட்டிங்க, அந்த ஏர்லி பூஜை பண்ணுறதால எதனா பலன் இருக்கா அப்படின்லாம் சொல்லிவிட்டு. டு பி ஃப்ரேங்க், எனக்கு அந்த மாதிரி தெரியல. 2 ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஏர்லி மார்னிங் பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவையில்லாமல் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வராது. எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ வந்து ஒன்லி வந்து சைலண்ட்டாக இருக்கும் இந்த யூனிவர்ஸே. அப்போ வந்து நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து வைப்ரேட் ஆகும். ஸோ தட் அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு குழந்தை இருக்கிறதால குழந்தைய வச்சுட்டு சாமி கும்பிடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாபா கிட்ட வந்து சும்மா உட்காந்தோமா போகணுமா அப்படிலாம் வந்து சாமி கும்பிட்டா பிடிக்காது. திருப்தியாக இருக்கணும். எனக்கு வந்து கொஞ்சம் திருப்தியாக இல்லைனா கூட நான் வந்து திரும்ப உட்காந்து வேண்டுற ஆள். கோயிலுக்கெலாம் போனால் நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேனே. எனக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கோ அது வரைக்கும் நான் வேண்டுவேன். ஸோ குழந்தைய வச்சுட்டு முடியாது. ஸோ தட் இந்த மாதிரி டைமில் தான் வந்து குழந்தைங்க கண்டிப்பாக எழுந்துக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து எனக்கான ஒரு மீ டைம். ஸோ அந்த மீ டைமில் வந்து மீ டைம் கூட கிடையாது, தூங்குகிற நேரம். பட் மனசு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். மனசு விட்டு பாபா கிட்ட நிறைய பேச முடியும், அழ முடியும், சிரிக்க முடியும், நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்க முடியும். உலகமே அமைதியாக தூங்கிட்டுருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம பாபா கூட வந்து ரொம்ப மனசு விட்டு நம்ம பேச முடியும். ஸோ இது வந்து உங்களுக்குமே வில்லிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நாட் ஒன்லி ஃபார் பாபா, உங்களுக்கு ஜென்ரலாக வந்து சாமி கும்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான பூஜை தாங்க இன்றைக்கி பண்ணியிருந்தேன். வியூ வந்து வெளியே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து ஏர்லி மார்னிங் இல்லையா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இருட்டாக தான் இருந்தது. லைக் இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ண நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:30 லைக் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 3:30 or 4 o'clock நீங்கள் வந்து கிளாக்கில் பார்த்துருப்பீங்க டைமு. ஸோ பாபா வந்து பார்த்திங்கன்னா அழகாக மலையில் கொண்டு வந்து வச்சுட்டேன் நான். ஸோ இந்த வாட்டி எல்லா பாபாவையும் கொண்டு வந்து நான் பூஜை பண்ண போகிறதில்ல. ஒன்லி மில்கி பாபா மட்டும்தான் வச்சு பண்ண போகிறது. அது கூட பார்த்திங்கன்னா குட்டி மில்கி பாபாவையும் வந்து கூட்டிக்கிட்டேன். ஸோ இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறது. அபிஷேகம் லைக் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா போன வாரம் தான் பண்ணது. அண்ட் ஒன் திங், நான் வந்து கண்டினியூவாலாம் அபிஷேகம் பண்ணுற ஆள் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்டு யூ, அபிஷேகம் நிறைய பண்ண லைக் லைக் அந்த ஃபேப்ரிக், அந்த ஸ்டாச்சுவோட ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு லைஃப் குறைஞ்சிட்டு வரும். அதனால் நான் வந்து மோஸ்ட்டாக பண்ணுறது கிடையாது. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா உங்களோட மில்கி பாபா வந்து ரொம்ப அழகாக இருக்கார், நீங்கள் வந்து பாபாவுக்கு ட்ரெஸ் போடுறதுக்கு முன்னாடி அவரோட அந்த ஓவரால் வியூ வந்து காமிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் சிஸ்டர், உங்களுக்காக தான் பாபா எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள். எப்படி பார்த்தாலுமே அழகு தான். ஸோ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாபாவோட அந்த பாபாவுக்குன்னு தனியாக ஒரு கிளாத் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மட்டும் தண்ணி வந்து தொடச்சி அதை வந்து வெட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதில் மட்டும்தான் லைட்டாக வந்து பாபாவுக்கு வந்து நான் தொடச்சி விட போகிறது. ஸோ தட் எந்த ஒரு அபிஷேகம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னவோ தெரியல, ஞாயிற்றுக்கிழமை மனசு ஒரு மாதிரி இருந்துச்சா, சரி வாங்க நம்மளோட ஆள் இருக்கார் பாபா, அவர்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான். அண்ட் இன்றைக்கி வந்து பாபாவுக்கு வந்து நான் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன், 2 சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பெரிய சர்ப்ரைஸாக அவர் எடுத்துப்பாரான்னு தெரியல, பட் ஐ ஆம் ஸோ ஹாப்பி இன் டூயிங் தட். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பாபாவுக்கு வந்து நான் என்னோடய கையாலேயே வந்து மாலை வந்து கோர்த்து செஞ்சுருந்தேன். எனக்கு பொதுவாக வந்து பூ கட்டுறதுக்கு தெரியாது. நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் என்னோடய பாபாவுக்கு வந்து என்னோடய கையால் பூ வந்து கோர்த்து போடணும்னு ரொம்ப நாளாக ஆசை. அதனால் வந்து இந்த ஊசியில் வந்து கோப்பாங்கல்ல, ஸோ அது ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது வந்து ஈஸி தான்றதால அதுதான் பண்ணியிருந்தேன். ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா மாலை மாதிரி போடணும்னு ஆசை எனக்கு. ஆனால் நம்ம பாபா இருக்க சைஸ் வந்து ரொம்ப குட்டி சைஸ் தான் இல்லையா? அதாவது 1 அடி தான் இருக்கார் நம்ம பாபா. ஸோ அவ்வளோ குட்டி மாலை வந்து கிடைக்குமான்னு தெரியல. ஸோ நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு
பூவில் வந்து பெட்டல்ஸில் வந்து நானே வந்து அந்த ஊசியில் வந்து கோத்து பண்ணேன். ரொம்ப பர்ஃபெக்டாலாம் பண்ணல, ஏதோ ஒன்று தான் பண்ணியிருக்கேன். பட் ஐ ஹோப் பாபாவுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பண்ணுற விஷயம் வந்து இட்ஸ் வெதர் பர்ஃபெக்ட் ஆர் இம்பர்ஃபெக்ட் அது வந்து இட் டசன்ட் மேட்டர். நம்ம பண்ணுற மனசு தான் வந்து பாபா பார்ப்பாரு. ஸோ எந்த வே பாபாவுக்கு வந்து கண்டிப்பாக அது பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அங்கவஸ்திரங்க. நம்மளோட பாபா மம்மி கோயிலில் வந்து பாபா போட்டிருந்த அங்கவஸ்திரம் இது. ஸோ இதை வந்து நம்ம பாபாவுக்கு இந்த அங்கவஸ்திரத்தை ட்ரெஸ்ஸாகவே போட்டுடலாம் அப்படி சொல்லிவிட்டு நான் வந்து பின்னெல்லாம் பண்ணி பாபாவுக்கு ஒரு செட்டப் பண்ணியிருப்பேன். ரொம்ப ஈஸியாக தான் ஃபோல்ட் பண்ணி போட்டது. ஸோ பாருங்கள், பார்த்தா அது ரியலாகவே பாபாக்குன்னே அளவெடுத்து தச்ச ட்ரெஸ் மாதிரி வந்து இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? அது நாங்கள் கார்லாண்ட் வந்து நானே வந்து வீட்டில் ரெடி பண்ணேன். பர்ஃபெக்டாலாம் இருக்காது, அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த கார்லாண்டுக்காக இவ்வளோ பில்டப்புன்னு. ஆஸ் ஐ டோல்டு ஆல்ரெடி, பாபாவுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும்னு எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. இன்ஃபேக்ட் நான் அதை வந்து பாபா கிட்ட கொஷின் கேட்டதுக்கு த்ரூ சச்சரித்ரா மூலயமா அவர் எனக்கு ஆன்சருமே பண்ணார். அதுவுமே நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, மனசுக்கே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அந்த மாலையை போட்டு நான் வந்து அத்தனை வாட்டி பார்த்துட்ருக்கேன். அதான் நம்மளாக பண்ணணும் இதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்து பூ கட்டுறதுக்கு கற்றுக்கிட்டு நான் வந்து பாபாவுக்கு வந்து டெய்லி வந்து பூ வந்து இந்த மாதிரி பண்ணணும். ஆக்சுவலி என்னென்னா அது பெட்டல்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததா, அதனால் என்னால் உட்காந்து பர்ஃபெக்டாக வந்து அதை கோக்க முடியல. அதனால நான் வந்து அப்படியே மொத்தமாக எடுத்து வந்து கோத்துட்டேன். பெட்டல்ஸ் மட்டும் தனியாக குட்டி குட்டியாக இருக்கிறதால பெருசாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நம்மளுக்கு ஈஸியாக. எனக்கு வேறு கொஞ்சம் முதுகு பெயின் இருக்கிறதால என்னால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண முடியல. இன்னொன்று ரொம்ப ஏர்லி மார்னிங் பண்ணுறோம், ஸோ ரொம்ப லேட் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இதுக்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுத்துக்கிச்சு. அந்தேன் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாபா இருக்கார்ல, அவருக்கு வந்து இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போடணும் வெல்வெட்லன்னு எனக்கு தோணிட்டே இருந்தது. அவர் வெள்ளையாக இருக்கிறதுக்கும் அதுக்கும் லைக் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஸோ இது தாங்க அந்த மாலா, எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப ஆசையாக நான் வந்து பண்ணேன். ஒரு மாதிரி க்யூட்டியாக இருக்குது இந்த மாலையே பார்க்குறதுக்கு. ஏன்னா இவர் வந்து ரொம்ப குட்டி பாபாவா, ஸோ அதனால் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் பண்ணுறப்ப கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன், எப்படி வரப்போகுது தெரியலையே அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நடுவில் கொஞ்சம் சாமந்தி வந்து கொஞ்சம் மட்டும் இருந்தது. சரி நம்ம வை நாட் ட்ரை லைக் திஸ் அப்படின்னு சும்மா ஒரு 3 பூ மட்டும் நடுவில் வச்சுட்டு அப்படியே திரும்ப வந்து கண்டினியூ அந்த ரோஸ் பட்டல்ஸ் கூட கண்டினியூ பண்ணி நாட் போட்டுட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாபாவுக்கு வந்து இந்த மாலை போடும்போது அச்சோ என்னோட கண்ணே வந்து பற்றும் போல். அப்படியே பாபாவுக்கு வந்து அப்படியே வந்து மை வச்சு விட்டுடலாமான்னு இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது உண்மையாக. சீரியஸாக இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு தெரியல, பட் டு பி சீரியஸ் நேரில் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நானே வந்து ரசிச்சுட்டு இருந்தேன். நம்மளாம் இந்த மாதிரி பண்ணோம் பாரு, பூக்கட்ட தெரியாத நம்ம வந்து இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. லைக் பொதுவாக ஊசியில் கோக்குறப்ப அது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஸோ அவ்வளோதாங்க. அழகாக வந்து பாபாவுக்கு மாலை எல்லாமே போட்டு குட்டி பாபாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு பூ வச்சு விட்டுட்டேன். அதுக்கட்டு பக்கத்தில் வந்து சச்சத்திரா வச்சு பாபாவுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த பூஜை வந்து முடிஞ்சுது. பெருசாலாம் நான் வந்து அன்றைக்கி மாதிரி நிறைய ஸ்டாச்சு எதுவுமே எடுத்து வைக்கலை. அந்த 2 பாபாவை மட்டும்தான் நான் வச்சதே. அதுதான் நான் சொல்கிற மாதிரி கடவுளை நீங்கள் வணங்கணுன்னா இந்த நாள் இந்த நேரம் அப்படின்லாம் கிடையாது. எல்லாமே நம்ம உருவாக்கின ஒரு விதிமுறைகள் தான். சாமிக்கு வந்து கற்பூரம் ஏற்றணும், சூடம் ஏற்றணும், சாமிக்கு வந்து பெல் ஆட்டணும், அந்த மாதிரிலாம் வந்து மனுஷங்க க்ரியேட் பண்ண ஒரு விஷயம் தானே கண்டி. அதிகாரப்பூர்வமாக வந்து எந்த கடவுளும் வந்து எனக்கு நீ இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லலை. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் அஸ் சாய்ஸ் ஒன்லி, ஓகேவா? அதனால் வந்து இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறது. உங்களால் தேர்ஸ்டே பாபாவுக்கு கும்பிட முடியலனா கூட ஃபீலே பண்ணாதீங்க. நான் பெரும்பாலும் பாபாவுக்கு தேர்ஸ்டே அன்றைக்கி பூஜை பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னோடய ஓல்டு வீடியோஸ் பார்த்தவங்களுக்கே தெரியும், இதெல்லாம் ரேர் தான். பட் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி தேர்ஸ்டே ஆனால் கோயில் போயிடுவோம். பட் இப்போ அப்படியும் போகிறது கிடையாது. பட் வென்னவர் எனக்கு பாபாவுக்கு கும்பிடணுன்னு தோன்றோ, ஈவன் இட்ஸ் சண்டே, ஐ ஜஸ்ட் சரண்டர் வித் ஹிம், அவ்வளோதான். நாள் கிழமை நேரம் காலம் அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. அதனால் உங்களுக்கும் தோணுச்சா பண்ணுங்கள். ஸோ இன்னொரு சர்ப்ரைஸ் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னென்னா பாபாவுக்கு வந்து பிடிச்ச
இந்த மாம்பழம் பல்ப் தான் வந்து பண்ணியிருந்தேன். இது பேர் வந்து என்னமோ சொல்லுவாங்களே, ஆமோஸோ இல்லை சம்திங் ஏதோ ஒன்று. நான் இப்போ தான் ரீசெண்டாக இதை வந்து தெரியும், எனக்கு பாபாவுக்கு இந்த டிஷ் வந்து பிடிக்கும்னு தெரியும். ஏன்னா மகாராஷ்டிராவில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டிஷ் இது. ஈவன் இந்த மந்த்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷிரடியில் வந்து பிரசாதாலயத்தில் வந்து டெஃபினெட்லி இது வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரி வந்து நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்குமே ஷிரடியில் வந்து பார்த்திங்கன்னா பாபாவோட ஒன் ஆஃப் த டிவோட்டி வந்து அவ்வளோ மேங்கோஸ் வந்து டொனேட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த மேங்கோஸ் எல்லாமே பாபாவுக்கு படித்து நம்மளுக்கு பிரசாதாலயத்தில் வந்து இந்த மாதிரி வந்து ஜூஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இன்கேஸ் ஷிரடி போனீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் நானும் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இது தான் ட்ரை பண்ணுது. ஸோ மேங்கோ பல்ப் எல்லாமே கொண்டுட்டு லைட்டாக சக்கரை, அதுக்கடுத்து பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பீஸ் ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு அது வந்து லைக் ரொம்பவும் நான் வந்து மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணலை, ஜஸ்ட் ஒன்று பாதியமாக வந்து எடுத்துகிட்டு அது ஒரு பல்ப் மாதிரி இருந்தது. ஸோ அது அழகாக வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரே ஒரு மேங்கோ தான் நான் போட்டு ரொம்பலாம் போடல. ஏன்னா ஏர்லி மார்னிங் பண்ணுறதால சரி வேணும்னா நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம், பாபாவுக்கு படைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு லைட்டாக மட்டும் கொண்டு பாபாவுக்கு வந்து நைவேத்தியம் வச்சு பாபாவுக்கு வந்து இந்த விளக்கில் தீபம் ஏற்றி ரொம்ப வந்து திருப்தியாக வந்து எனக்கு முடிஞ்சுதுங்க. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப பெரிய கிராண்டாலாம் நான் வந்து பூஜை பண்ணலை, ரொம்ப 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 சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஒரு சில சமயங்களில் பாபாவுக்கு வந்து பூ எதுவுமே இல்லாமல் கூட நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெறும் ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுட்டு ஒரு அகல் தீபம் மட்டும் ஏற்றிருப்பேன் நான். அந்த அகல் தீபம் ஏற்றுறதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மைண்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை பாபாவோட ஃபேஸ் போட்டு, இப்போ ஒரு இந்த காமாட்சி அம்மன் விளக்கே வந்து பாபாவோட ஃபேஸ் போட்டு வருது இல்லையா, ஸோ அது வந்து வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. பார்ப்போம், பாபாவே கண்டிப்பாக எப்போ வரணும்னு நினைக்கிறாரோ அப்போ வரட்டும். பட் இருந்தாலுமே எந்த விளக்கு இருந்தாலும் இந்த அகல் விளக்கு நீங்கள் ஒன்று ஏற்றுனீங்கன்னா தான் லைக் அது எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதனால் வந்து பாபாவுக்கு அழகாக அந்த அகல் விளக்கில் அந்த ஏர்லி மார்னிங்கில் அந்த அகல் விளக்கு ஒளியில் வந்து பாபாவோட ஃபேஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ டிவைனாக இருந்தது. ஆஸ் யூஷுவல் அவருக்கு ஒரு டிவைன் ஃபேஸ் தான், பட் அந்த கூடுதலாக வந்து அந்த விளக்கு ஏற்றும் போது இன்னும் வந்து அது ஆடட் பியூட்டியாக இருந்தது. அதுக்கடுத்து பாபாவுக்கு வந்து சாம்பிராணி மாதிரிலாம் வந்து போட்டிருந்தேன். இந்த சாம்பிராணி வந்து இங்கே தான் பக்கத்தில் இருக்க ஒரு லோக்கல் சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணது. அது என்னமோ ஒரு சாம்பிராணி சொல்லுவாங்கல்ல, இங்கே பஞ்சகவி சாம்பிராணி, உண்மையாகவே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஐ திங்க் ஸோ 40 ருபீஸ்க்கு வந்து சம்திங் ஒரு 10 பீஸோ இல்லை 15 பீஸோ கொடுத்துருந்தாங்க. பட் ரியலாகவே அந்த ரேட்டுக்கு ஒர்த்து தான் இது. ஏன்னா ஒரே ஒரு சாம்பிராணி மட்டும்தான் நான் ஏற்றுனது. அது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனு, ரூமு, பெட்ரூமு, ஸ்டோர் ரூமுன்னு சொல்லி எல்லா ரூமுக்கே வந்து அந்த புகை வந்து சுழ்ந்து போயிடுச்சு. நான் எங்கேயும் எழுந்து போயெல்லாம் போடல, பாபா கிட்ட மட்டும்தான் போட்டது. பட் ஆட்டோமேட்டிக்காக அந்த புகை எல்லாமே ஒரு ரூமுக்கு போயிடுச்சு. அது ஒரு மாதிரி டிவைன் ஸ்மெல்லாக இருந்தது, ரொம்ப ஹெவியாக இல்லாமல் மைல்டாக இருந்தது. ஸோ நல்லாயிருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, அப்படியே அகல் விளக்குலேயே வந்து பாபாவுக்கு வந்து ஆரத்தி காமிச்சாச்சு. நான் வந்து கற்பூரம் இருந்தால் கற்பூரம் காமிப்பேன், இல்லைனா மோஸ்ட்டாக இந்த மாதிரி அகல் விளக்குலேயே நான் வந்து ஆரத்தி காமிப்பேன். இதுதான் அதுதான்லாம் எனக்கு முறை இருக்கான்னு தெரியல. லைக் இதில் தான் ஆரத்தி எடுக்கணும், அப்படி தான் எடுக்கணும்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வந்தபடி தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். எப்போனா தோணுச்சுன்னா கற்பூரத்துலேயுமே நான் பண்ணுறது உண்டு தான். பட் போன வீக்கே தேடினேன், கற்பூரம் வந்து காணுமா இல்லை இல்லையான்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதை ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து இந்தமாரி பாபாவுக்கு அழகாக வந்து பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இதை பண்ணி முடிச்சுட்டு நான் அந்த மாலையை தான் பார்த்துட்டு இருந்தேன், அழகாக இருக்குது அழகாக இருக்குன்னு. அப்புறம் நான் சொன்னேன் பாபா கிட்டே, நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி 2 சூப்பரான விஷயம் பண்ணியிருக்கேன். ஒன்று இந்த மேங்கோ பல்பி, அதுக்கடுத்து இந்த மாலை போட்டிருக்கேன்ல, உங்களுக்கு இது 2மே பிடிச்சிருக்கான்னு எனக்கு எதிரமாக மூலியமாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு சச்சரத்தில் தான் நான் கேட்டேன். எப்பவுமே நம்ம பாபாகிட்ட எதனா கேட்கணுன்னா அதில் தான் எடுக்கிறது. ஸோ பாபாவே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை உணர்த்துவார். பட் நம்மளாக போய் அவர்கிட்ட கொஷின் கேட்கணுன்னா இட்ஸ் ஒன்லி த்ரூ சாய் சச்சரத்ரா மட்டும்தான். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு அதில் வந்து ஆன்சர் கிடைக்கும். பட் எனக்கு வந்து மேங்கோக்கு அவர் கொடுக்கல, என்னன்னு தெரியல, மேபி அப்புறமா கொடுப்பாரான்னு தெரியல. பட் அந்த மாலைக்கு மட்டும் கொடுத்தாரு. என்னென்னா இந்த அத்தியாயம் 37 வந்து பாபா வந்து இந்த சாவடிக்கு எப்படி போவார் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பேஜ் தான் வந்தது. ஆக்சுவலி எனக்கு அது தெரியவே தெரியாது. அது இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நான் இன்னும் அந்த சாப்டர் படித்து முடிக்கலைங்க. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், சாய் சச்சரத்ரா வாங்கி தான் வச்சுருக்கேனே கண்டி இன்னும் அதை ஃபுல்லாக படித்தது கிடையாது. லைக் இப்போ தான் வந்து 33 ஆர் லைக் அந்த மாதிரி வந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு ஒழுங்காக ஞாபகம் இல்லை. இனிமேல் வந்து திரும்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஃப்ராங்காகவே சொல்லிட்டேன், பொய்லாம் சொல்லாமல்.
அதனால தாங்க நான் வந்து சாய் சச்சத்திரா எபிசோட் கூட போடுறதில்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருந்தோம். நிறைய பேர் கேட்டிங்க, ஏன் சிஸ்டர் நீங்கள் நடுவில் விட்டுட்டீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு. ரீசன் வந்து இதுதான், எனக்கு வந்து டைமும் இல்லை, அது வீடியோவாக எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லை. மெயின் அதுதான். நானுமே படிக்கிறது கிடையாது. அது வந்து பாபாவே பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் நான் திரும்ப திருந்துவேன் போல். பட் ஒன்ஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக வந்து நான் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு போட்டதை விடவே கொஞ்சம் அப்டேட்டடாக நிறைய எல்லாமே மாறி கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலிசமாக பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. லெட்ஸ் see அது எப்போ நடக்குதுன்னு தெரியல. ஸோ இப்படி தாங்க வந்து அழகாக வந்து பூஜை பண்ணி முடித்தேன் நான். பாபாவுக்கு வந்து எளிமையான ஒரு மகான் தான் பாபா. அதனால் அவர் இது அதெல்லாம் விரும்ப மாட்டார். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்ம மனசார வச்சாலே போதும். அதை தான் நான் சொன்னேன் இல்லையா, நிறைய நேரம் பூ இல்லாமலாம் கூட நான் பூஜை பண்ணியிருக்கேன். அதனால் அவர் அதெல்லாம் வந்து எதிர்பார்க்க மாட்டார். ஸோ தட் உங்களுக்கு எப்போ தோணுதோ பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இது தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் வந்து பாருங்கள், நான் வந்து கேட்டதுக்கு வந்து அத்தியாயம் 37 லைக் இந்த பேஜ் நம்பரில் அந்த லாஸ்ட்டு பேராகிராஃபில் இருக்க அந்த ஒரு லாஸ்ட்டு ஒரு 6 லைன் பாருங்களேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பூமாலைகளையும் அணிமணி பொன் மாலைகளையும் அணிவித்து நறுமண கமழும் நேர்கோடுகளையும் ஒரு புள்ளியையும் வைணவ அடியார்களை போன்று இட்டு அவர்கள் அவரை உள்ளம் நிறைவடையும் அந்த பூமாலையும் அந்த உள்ளம் நிறைவடையும் அப்படின்றத பார்க்கும்போதே ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைட். பின்ன நம்ம கேட்ட கேள்வி யார்கிட்ட? பாபா கிட்ட. அவர் ஆன்சர் பண்ணாமல் போவாராங்க? ஸோ வந்து ஆன்சர் பண்ணிட்டாரு. ஆனால் மாம்பழத்துக்கு வந்து எனக்கு ஆன்சர் கிடைக்கல. அதுக்கடுத்து வேறு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு அதில் வரலை. ஓகே, இவர் வந்து இந்த ஒன்றுத்துக்கு வந்து நம்மளுக்கு விடை கொடுத்ததே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஓகே பாபா நீங்கள் ஹாப்பினா நானும் ஹாப்பி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ இப்படி தாங்க இந்த டே வந்து போச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்து நம்ம வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டா ஐடி நான் கொடுக்குறேன், அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து உங்களோட மிராக்கிள்ஸ் ஆர் பாபா பற்றின எதுனா தகவல்கள் உங்களுக்கு வேணும், இல்லை பாபாவோட ட்ரெஸ் ஸ்டாச்சு லைக் அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் அண்டு இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், அதில் வந்து நீங்கள் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். சாரிங்க, த்ரோட்டு கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அகைன் மீட் பண்ணலாம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சாய் சச்சத்திரா, பாபா ஸ்டாச்சு, பாபா ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேவா? பாய்ங்க.